கடந்த 7ஆம் தேதி தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு சென்ற 100க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள், 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் கேரள போக்குவரத்து துறையினர் சிறைபிடிக்கப்பட்டு, அதற்கு சுமார் 70 லட்சத்துக்கு மேலாக சாலை விதியாக அபராதமாக விதிக்கப்பட்டது. இதேபோல கடந்த ஒரு வாரமாகவே ஆந்திரா மற்றும் கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு தமிழகத்திலிருந்து இயக்கப்படும் தமிழ்நாடு பதிவெண் கொண்ட அந்த ஆம்னி பேருந்துகளுக்கும் தொடர்ச்சியாக சாலை வரியாக அந்தந்த மாநிலங்களில் உள்ள போக்குவரத்துறை கட்டணம் விதித்து வருகிறது. குறிப்பாக இதன் பிரச்சனையை முழு பார்க்கும் பொழுது ஆல் இந்தியா பர்மிட் என்ற கூடிய அந்த பர்மிட்டை அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வைத்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்குள் அந்த பேர் செல்லும்போது அந்த மாநிலத்திற்கான தனியாக சாலை வரி செலுத்த வேண்டும் என்ற முறையை தற்போது கடைபிடிக்கப்படுவதால் தங்களுக்கு கூடுதலாக இந்த வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும். அதே போல மற்ற மாநிலங்களுக்கு அந்த பேருந்து போக்குவரத்தை சீரான முறையில் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் இன்று முதல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்டை மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு இந்த ஆம்னி பேருந்துகள் இயக்குவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இது தொடர்பாக இந்த பிரச்சனையில் தீர்வு காண அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். இன்று பிற்பகல் இந்த பேச்சுவார்த்தை என்பது அரியலூரில் நடைபெற உள்ளது. அந்த பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனைகள் குறித்து விரிவாக கேட்கப்பட்டு அடுத்த கட்டமாக அந்த அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்துறையிடம் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி, தகவல்களுக்கு நன்றி.